வரும் புத்தாண்டு 2025 பல சக்தி வாய்ந்த கிரகங்களின் ராசி மாற்றத்தால் ஜோதிட உலகில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக சுக்கிரன், சனி, ராகுகேது போன்ற கிரகங்களின் இடமாற்றம் பல ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜோதிடத்தில் மாளவிய ராஜயோகம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு யோகமாக கருதப்படுகிறது. இந்த யோகம் உருவாகும் போது ஒருவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் வெற்றிக்கான பாதை திறக்கிறது. சுக்கிரன் தன் உச்ச வீட்டில் இருக்கும் போது மாளவிய ராஜயோகம் உருவாகிறது. சுக்கிரன் துலாம் மற்றும் ரிஷப ராசிகளுக்கு அதிபதி என்பதால் இந்த ராசிகளில் சுக்கிரன் உச்ச வீட்டில் இருப்பது மிகவும் முக்கியமானது. ஜனவரி 28 முதல் மே 31 வரை சுக்கிரன் மீன ராசியில் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் மாளவிய ராஜயோகம் உருவாகிறது. பலனடைய போகும் ராசிகள் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மீன ராசிக்காரர்கள் மாளவிய ராஜயோகத்தின் பலன்களை முழுமையாக அனுபவிப்பார்கள். திருமணம், தொழில், பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் காணலாம். தனுசு ராசிக்காரர்கள் கடன் சுமையிலிருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கையை நடத்தலாம். வேலை மற்றும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். கடக ராசிக்காரர்கள் ஊடகம், வியாபாரம் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் திடீர் பண ஆதாயங்களை பெறலாம். மூதாதையர் சொத்துக்கள் கைவரப்பெறும். மாளவிய ராஜயோகம் ஒரு நல்ல யோகம் என்றாலும் அதன் பலன்களை முழுமையாக அனுபவிக்க நாம் நேர்மறையான எண்ணங்களையும் செயல்களையும் மேற்கொள்ள வேண்டும். ஜோதிடத்தை ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்தி நம் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளலாம்.